I had lunchனா என்ன அர்த்தம், I have had lunchனா என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையும் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் பேக் டு டாக் ஈஸி. இன்னைக்கு லெசன்ல நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை கிளியரா கத்துக்கலாம். இஃப் யூ வாட்ச் திஸ் லெசன் டில் தி எண்ட், எப்போ நம்ம ஐ ஹேட் லஞ்ச்னு சொல்லணும், எப்போ நம்ம ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்னு சொல்லணும்ன்ற கன்ஃபியூஷன் இனிமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ டோன்ட் டேக் யூர் ஐஸ் ஆஃப் த ஸ்க்ரீன். பட் பிஃபோர் வி ஸ்டார்ட் த லெசன், நீங்கள் டென்சஸை கற்றுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக எந்த டென்ஸை எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற டென்சஸ் மாஸ்டரி கோர்ஸை வெறும் 2999 rupeesக்கு வாங்கிக்கலாம். இதில் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா டென்சஸ்னுடைய அட்வான்ஸ்ட் யூசஸை குவிஸோட கற்றுக்கலாம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ், உங்களுக்கு டென்சஸ் சம்மந்தமாக எந்த விதமான கொஷின்ஸ் இருந்தாலும் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் மீ ஆன் மை அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட கொஷின்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னோட அப்ளிகேஷனோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஐ ஹேட் லஞ்ச்னா இதனுடைய தமிழ் மீனிங் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஐ ஹேட் லஞ்ச்னா நான் லஞ்ச் சாப்பிட்டேன். இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்னா இதனுடைய தமிழ் மீனிங் நம்மளுக்கு என்ன வருதுன்னா நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். இது நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஐ ஹேட் லஞ்ச்னு சொல்லும் போது நம்ம பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்னு சொல்லும் போதும் நம்ம பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் ப்ரெசன்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். தட் இஸ் த கீ டிஃப்ரென்ஸ். ஐல் எக்ஸ்பிளைன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்க பீட்சா கொண்டு வராங்க. வா பீட்சா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டீங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? So sweet of you guys. I have had lunch. I can't eat much. I'll take a bite though. இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன், என்னால் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது, ஆனால் நீங்கள் கொண்டு வந்ததுக்காக கொஞ்சமாக சாப்பிட்றேன். ஸோ நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், ஆனால் அதை ப்ரெசன்ட் கூட கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறீங்க? நான் லஞ்ச் சாப்பிட்டதுனால திரும்ப என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, பட் நீங்கள் கொண்டு வந்ததுக்காக I'll just have a bite. ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது. பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் கூட கனெக்ட் பண்ணி பேசுறது. ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ப்ரெசன்ட் கூட எந்த கனெக்ஷனும் இருக்காது. பாஸ்டில் நான் லஞ்ச் சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா just say I had lunch. ஸோ இப்போ நம்ம எந்த கான்டெக்ஸ்டில் சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணணும், எந்த கான்டெக்ஸ்டில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்னுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேவ் பக்கத்தில் ஒரு ஹேட் வருமா, இந்த சென்டென்ஸ் முதல்ல கரெக்ட் தானான்னு சில பேருக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். I'll explain. நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணோம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? I have, you have, we have, they have, he has, she has and it has. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டு அது பக்கத்தில் ஒரு வேர்பை அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஐ ஹவ் ஹேட் லஞ்சில் இருக்கிற ஹேவ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த சென்டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறது. அது பக்கத்தில் இருக்கிற ஹேட் ஹேவ்ன்ற வேர்போடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். நம்ம ஹேவ்ன்ற வேர்டை இங்கிலீஷில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால இந்த இடத்துல நம்ம ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா வில் ரீப்ளேஸ் த வேர்ட் ஹேட் வித் ஈட்டன். ஸோ நம்ம ஈட்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? ஈட்டன். ஸோ யூ கேன் ஆல்சோ சே ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச். ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்னாலும் ஒன்று தான், ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச்னாலும் ஒன்று தான். பட் ஐ ஹவ் ஹேட் லஞ்ச் இஸ் மோர் காமன், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாரும் இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அது கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ சே ஐ ஹவ் ஈட்டன் லஞ்ச். இப்போ உங்களுக்கு ஐ ஹவ் ஹேட் லஞ்ச்ன்ற சென்டென்ஸில்
ஹாவ் எங்கேருந்து வருது, அது பக்கத்தில் வர ஹேட் எங்கேருந்து வருதுன்றதை புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக இந்த லெசனை ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன். ஐ ஹேட் லஞ்ச்ன்றது நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்டில் இருக்கிற ஒரு சென்டென்ஸு. ஐ ஹாவ் ஹேட் லஞ்ச்ன்றது நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் கூட கனெக்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்மளுக்கு தமிழில் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டென்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் தி எண்ட். நம்ம இந்த லெசனில் சிம்பிள் பாஸ்ட்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இங்கிலீஷில் இருக்கிற எல்லா டென்சஸ்னுடைய அட்வான்ஸ் யூசஸை, எந்த டென்ஸை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டென்சஸ் மாஸ்டரி கோர்ஸை என்னோட அப்ளிகேஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி வெறும் 2999 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். த பெஸ்ட் பார்ட் இஸ் டென்சஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த விதமான கொஷின்ஸ் இருந்தாலும் யூ கேன் கெட் இன் டச் வித் மீ ஆன் மை அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட கொஷின்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னோட அப்ளிகேஷனோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.